வளர்ச்சி குறைவான ஒரு பையனை பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. அப்ப அவங்களும் இந்த பையனை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அந்த ஸ்கூலோட டீச்சரும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கிளாஸ்க்குள்ள கூட்டிட்டு வராங்க. இவங்களும் அந்த பையன்கிட்ட உன்னோட பேரை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுன்றாங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா அமைதியாவே இருக்கான். இதை பாத்துக்கிட்டு இருந்த அந்த கிளாஸ்ல உள்ள ஒரு பையன் அவனோட பேர் கூட அவனுக்கு தெரியுது இல்ல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டீச்சருமே அந்த பையனை உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த டீச்சர் என்ன பண்றாங்கன்னா இந்த பையனுக்கு இருக்க அந்த நோயை பத்தியும் இவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அந்த நோயை எப்படி குணமாத்துறது அப்படின்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை போய் படிச்சு பாக்குறாங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த பையனுக்கு வந்து ஞாபக சக்தி நிறையவே இருக்கும். அதோட சுத்திர பொருட்கள் அதுக்கப்புறமா லைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட டீச்சரும் அந்த பையனுக்காகவே அவங்க வச்சிருந்த சோக்க மாத்திட்டு கலர் சோக்குகளை வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா காத்தாடி ஒண்ணு செஞ்சு கணக்கு பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையனுக்கு சுத்திர பொருட்கள் கலர் எல்லாம் பிடிக்கும் தானே, அதனால அவன் அதையே பாக்குறான். அதோட அந்த கணக்குகள்லாம் கத்துக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே இந்த டீச்சர் அந்த பையனுக்கு பேச பழகி கொடுக்குறாங்க. இந்த பையனுக்கும் அந்த டீச்சரை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் இந்த டீச்சர் வந்து கேலண்டர்ல உள்ள விஷயங்களை பத்தி படிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுல இருந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க. 1998 ஜனவரி 14ஆம் தேதி என்ன நாள் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கிளாஸ்ல உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சம்மர் டே அப்படின்னு. அப்போ அந்த பையன் மட்டும் சொல்றான் தேர்ஸ்டேன்னு. இதை கேட்டு அந்த கிளாஸ்ல உள்ளவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டீச்சரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேலண்டரை வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. 14ஆம் தேதி தேர்ஸ்டேன்னு போட்டிருக்கு. அப்போ இவங்க அந்த பையன் இவ்வளவு புத்திசாலியா இருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இப்படி இந்த பையன் கைய கழுவிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு இந்த பையனை போட்டு கிண்டல் பண்றவன் வரான். அந்த பையன் போட்டு இந்த போட்டோவை எடுத்துட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த பையனுக்கு ரொம்பவே கோவம் வந்தனால அந்த பையனை கீழே போட்டு என்னோட போட்டோவை தா அப்படின்னு சொல்லி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம டீச்சர் அந்த பையனை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அதுக்கப்புறமா அந்த அடி வாங்கின பையனோட அம்மா வந்து என்னோட பையனை எப்படி போட்டு அடிச்சிருக்கான்னு பாருங்க, இந்த மாதிரி வளர்ச்சி குறைவான பையனை ஸ்கூல்ல வச்சிருக்கீங்க, அவனை ஸ்கூல்ல இருந்து விரட்டி விட்டுருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்த டீச்சர் ரொம்பவே கோவப்பட்டு யாரை பார்த்து வளர்ச்சி குறைவான பையனை சொல்றீங்க, அவன் எவ்வளவு புத்திசாலியான பையன் தெரியுமா, நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேலண்டரை பத்தின கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவனுமே சரியான கிழமைகளை சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து அந்த இடத்துல உள்ளவங்க ஷாக் ஆகிடுறாங்க. அந்த பையன் என்ன பண்றானா கீழே முட்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு ஸ்கூலை விட்டு அனுப்பிடாதீங்க அப்படின்னு அவங்களோட கால்ல விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து அந்த டீச்சர் ரொம்பவே கண் கலங்குறாங்க. இந்த பையனை வளர்ச்சி குறைவானவன்னு சொன்னதை நினைச்சு அவங்களும் ரொம்பவே கவலைப்படுறாங்க. இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா உண்மையான ஸ்டோரி. அந்த உண்மையான பையனும் டீச்சரும் அந்த போட்டோல உள்ளவங்க தான். சோ இப்படியே ஒரு ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா முடியுது.